அந்த வீட்டுக்கு பட்டாவே கிடையாது. பட்டா வர வச்சோம். ஒரு 4, 5 வீடு இருந்துச்சுங்களா, பட்டா வர வச்சோம். எல்லாருமே ஓட்டு போட்டு டிவிக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன ரீசன் கேட்டா ரீசன் தெரியும். ஆக்சுவலா என்ன ஓட்டு போடுறதுக்கான வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில பேர் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, ஏடிஎம், டிஎம்கே இருக்கட்டும். அவங்க செஞ்ச நலத்திட்டங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா செஞ்ச இது மாரி எனக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. இந்த இந்த 5 வருஷம் வந்து என்னால ஆ வியாபாரமே இல்ல. காசு புழக்கம் இல்ல. ஏதோ ஒண்ணு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன் கூட இதுல கிடையாதுங்க. இது போட்டது முழுக்க முழுக்க என்னன்னா, அந்த ஓட்டோட வேல்யூவே இல்லாம நான் போடுவேன். ஒரு வீட்ல வந்து குழந்தைங்க வந்து கேட்கறாங்க. ஒரே வைபா இருக்கு. வந்து வந்து ஓட்டு போட சொல்றாங்க. இப்படியெல்லாம் தாங்க ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இது யாரும் அந்த ஓட்டுக்கான அந்த வேல்யூவே குடுக்கல. அந்த மதிப்புன்றதே யாரும் குடுக்கல. அதே மாரி இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஃபிராங்கா சொல்லணும்னா, இந்த கொள்கை ரீதினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், குறிப்பிட்ட மக்கள் அதாவது ஒரு 7,00,00,000 4 1/2 கோடி மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா, ஒரு 50, 60 லட்சம் மக்கள் தான் வந்து அந்த கொள்கை சார்ந்து முடிவு பண்ணி, இந்த கொள்கை சரிங்க அப்படின்னு ஒரு ஒரு 1 கோடின்னு வச்சுக்கங்க. பெரும்பாலான மக்கள் வந்து கொள்கை சார்ந்த களம் கிடையாது. அது அது எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னே தெரியல. அது அது இன்னும் நெறைய வேலை செய்யணும் அப்படின்னு தான் தோணுது. ஜட்ஜ் பண்ணவே முடியல என்னால. அந்த அளவு தான் இருக்கு. நம்ம ஓகேண்ணா. பாக்குற ப்ரோ சீரியல்ஸ் ஏதாவது அந்த அளவுக்கு நம்மள இம்பாக்ட் பண்ணுதா? சீரியல்ஸோ, பிக் பாஸோ இந்த மாதிரி கெட்டத தூக்கி பிடிக்கணும், அவங்கதான் கெத்து அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஏன்னா எனக்கு ஆனா அதான் டவுட்டா இருக்கு. இல்லங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்ப இது தப்புன்னு நம்ம 10 பேர் சொல்லுவோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நான் பார்க்குறோம். ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன். எக்ஸாம்பிள் அது கிளியரா தெரியும். அடிச்சவன் மேல தப்பு இருக்குன்ட்டு. ரொம்ப அடிச்சிட்டான். தப்பு இது மாரி அடிக்கக்கூடாது பப்ளிக்ன்னு தெரியும்ல. 10 பேர்கிட்ட பேசினா, ஒரு 8 பேர், 7 பேராவது என்ன சொல்லுவாங்கன்னா, தப்புன்னுவாங்க. இப்ப ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, 10 பேர்னா, அதுல 6, 7 பேர் தப்பு கிடையாது. அப்படின்னு அவனுக்கு ஆப்போசிட் நம்ம நினைக்காத ஒரு ஆங்கிள்ல சொல்றாங்க பதிலு. இது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. முக்கியமா யங் ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கு. இதுலனா அந்த அது அப்படியே டோட்டலா அந்த அறம்ன்ற அந்த கான்செப்ட்டுக்கே மாறி தேர் ஆன்சரிங். அதுதான் வந்து ரொம்ப எனக்கே யோசிக்க முடியல. எப்படி இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க? உலகம் வந்து இது மாரி மாறுதா? அப்படின்ற மாரி தான். நம்ம தான் ஓல்ட் ஜெனரேஷன் போயிட்டோமா? அப்ப அறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசுறது தப்பா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தன அடிக்கிறான்னா, அதுக்கு ஒரு வேல்யூவா குடுக்குறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. வீட்ல வந்து அப்பா, அம்மாவெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். அப்பா, அம்மாவ வெளிய அனுப்பக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஜெனரேஷன் சொல்லிக் குடுத்தோம். நம்ம அத ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பாத்துக்கணும்? அவங்க வந்து போய் இருக்கலாமே! தனியா கூட இருக்கலாமே! என்ன தப்பு? அவங்கள பாத்துக்க வேண்டியது தானே! கடைசி நேரத்துல அவங்க அந்த மாரி ஒரு ஆங்கிள்ல ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயம் சொல்றாங்க. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த உலகத்த. எதுக்குடா நாங்க வேலைக்கு போ மாட்டோம் வடிவேலு சுத்துற மாரி, நாங்களும் சுத்த வேண்டிய நிலைமை தான் வந்திருக்கு. பேந்தர் ப்ரோ வாங்க பேசுங்க ப்ரோ. அப்புறம் வணக்கம் வணக்கம். இல்ல இந்த பொறுக்கி பசங்க நியூஸ் சேனல்ல வந்து வீடியோ எடுத்து போட்டது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறானுங்க. சனியை முடிச்சவனுங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல் வீடியோ போடுறதாடா காப்பிரைட் அடிப்பீங்க? 3 நாளா பண்ணிட்டு இருக்கானுங்க. டெய்லி வந்து வெரிஃபை ஐடின்னு வந்துகிட்டே இருக்கீங்க. நேத்து வந்து என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த இவன் வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்கானு அந்த போட்டோவுக்கு காப்பிரைட் அடிக்கிறானுங்க. மானகட்ட மூதேவிங்க. மானகட்ட மடக்கு ஊதிகளா, உங்களுக்கு வந்து இதையே பேஸ் பண்ண முடியலையா? இவ்வளவு நாள் உட்காந்து பொய் பித்தலாட்டம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம உட்காந்து உண்மையில தூக்கி போட்டு அடிக்கும் போது உனக்கு வந்து உதறது, கையெல்லாம் உதறது உனக்கு இல்லையா? இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்ல, இவனுங்களை தற்கொலைகளை வந்து திருத்துறதோ இல்ல தற்கொலைகிட்ட பேசுறதோ அது மேட்ரு கிடையாதுங்க. தற்கொலைகள் வந்து ஒருத்தனை வந்து ஹீரோவா நினைக்கிறான். இதான் அந்த அம்மா சொல்லுச்சுல்ல, நீங்க எப்படி வந்து சினிமால ஏஷன் ஹீரோவா இருந்தீங்க, ஏஷன் ஹீரோவா நீங்க இருப்பீங்கன்னு தானே நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிச்சுல்ல. நீ அவனை ஹீரோவா நினைச்சிருக்கல, அவனை டம்மி பீஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுதான் வேலை. அவன் டம்மி அப்படின்னு சொல்லி அவனை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும்போது, ஜோக்கரா நடத்தும் போதுதான் இங்க இருக்கிற அவனுக்கு வந்து புரியும், என்னது நம்ம இவ்வளவு பெரிய ஆள் நினைச்சோம், இது இவனை ஜோக்கரா டீல் பண்றாங்களே அப்படின்னு. அப்ப நம்மளோட வேலை வந்து இப்ப இருக்கிற இந்த அல்லு சில்லுக்கெல்லாம் வந்து பேசுறது இல்ல, அல்லு சில்லு கிட்ட போய் சண்டை போடுறது இல்ல. முதலமைச்சரை கேள்வி கேளுங்க. முதலமைச்சர் தானே பொறுப்பு எல்லாத்துக்கும். இப்ப அவரை தானே கேள்வி கேட்கணும். இங்க உட்காந்துக்கிட்டு அந்த அந்த ஒரு பெண்மணி வந்து அந்த குழந்தை இறந்ததுக்கு அவங்க அம்மாவை போட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா. அந்த நியூஸ் சேனல் பாத்தீங்களா? எவ்வளவு குடிச்சீங்க? கருப்பு கலர்ல என்ன கலந்து குடிச்சீங்க? எவ்வளவு நேரம் போதையில இருந்தீங்க? டேய், நீ சிபிஐ இன்வெஸ்டிகேட்டரா இல்ல யாரா நீ அப்படின்ற மாதிரிதான் அந்த பேட்டியை பார்க்கும்போது தெரிஞ்சது. இந்த மாதிரி கேளு, நீ கேட்கறது தப்பு இல்ல. அதே ஆதவர்ஜுனாங்கிட்ட பிரஸ் மீட்ல உட்காந்து இருக்கல, அன்னைக்கு நீங்க பாட்டில்ல வந்து ஏர்போர்ட்ல மாட்டினீங்களே, அந்த பாட்டில் யாருக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? அது என்ன பிராண்டு சரக்கு? எங்க வாங்குனீங்க? பேக் உள்ள ஏன் வச்சிருக்கீங்க? இதை என்னைக்காவது கேட்டியாடா இப்படி? ஏண்டா
அந்த அம்மா குடிக்குதோ இல்ல என்ன பண்ணுதோ. இப்போ ஒரு குடிகாரி வந்து இப்போ ஒரு அவங்க குழந்தை செத்து போலாமா? நீ வந்து அந்த குழந்தைய இப்போ கையில கொடுக்கணும்ல. அந்த அம்மா இருக்கிறதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டோம். போலீஸ்காரங்க கூட்டு போய் விசாரிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணட்டும். அதுக்கு குழந்தைய நீ கொடுக்காம எரிப்பியா? அது யார் உனக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது? இப்ப ஆமா, அவங்களுக்கு வந்து நடத்த சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா உங்க அண்ணனுக்கு ஓகேமாவன் அப்படின்னு யாராவது திருப்பி கேட்டுருவான். இல்ல அப்படி கேட்க அவங்க கூடாது. வந்து காஸ்ட்லி பார்ட்டிங் கூட அவங்க அதான் புது அண்ணி வந்துட்டு காஸ்ட்லி பார்ட்டி கூட போலாம். அவங்க வந்து அதோட போட்டோ போடலாம். அது வந்து அவங்கலாம் அவங்க ரேஞ்சுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுவாங்க. பர்சனல் இவங்களே சொல்றாங்களே. இல்ல பேந்தர், அது இவங்களே பர்சனலுங்க. ஆ அது பர்சனல். இந்த மாதிரி பர்சனல் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க பாமர மக்கள் இல்ல. இல்ல பர்சனல் இல்ல, அது அந்த பர்சனல்னால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க குடிச்சதுனாலயோ இல்ல இவங்க வந்து ஏதாவது ஒரு உறவுல இருந்ததுனாலயோ அந்த குழந்தை வந்து அதனாலதான் வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை போலீஸ் விசாரிக்கிட்டோம். நீ யாரும் நம்ம பெற்றவங்க பத்திரிகை போய் அதை நோட்டி இதுதாங்க உண்மைன்னு சொல்ல நீ யாரு? இல்ல பேந்தர், நீ வந்து இப்ப 40 பேர் இறந்தாங்க இல்லங்க, தெருவுல. ஒரு இல்ல நிமிஷம் பேந்தர், முடிச்சிடறேன். அன்பில் மகேஷ் இதுக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். அவர் வந்து ஒரு விஷயத்த செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா, பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ஜெயில கைதிகளா தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அந்த தாய்மார்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி ஒழுங்கா போய் சேருதா அதை கணக்கெடுத்து ஜெயில குற்றம் பண்ணிட்டு ஜெயில இருக்கிறவங்களோட குழந்தைகளும் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு வேக்சின்ஸ் போகணும், அவங்களுக்கு புத்தகம் போகணும், அவங்களுக்கு சத்துணவு போகணும், அவங்களுக்கு காலை உணவு திட்டம் போகணும், எல்லாம் போகணும். அவங்க பேரண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்காங்க. குற்றவாளி, நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியின் குழந்தைகளே நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குன்னு இந்த நாடும் இந்த சட்டமும் சொல்லுது. அதை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்றனா, கோர்ட்டோ இல்ல போலீஸோ அவங்கள குற்றவாளியா கருதப்படல, கோர்ட் அவங்கள குற்றவாளின்னு சொல்லல. ஆனா மீடியா ட்ரையல்ல உட்காந்துக்கிட்டு நீ அவங்கள குற்றப்படுத்தி இந்த குற்றத்துக்கு நீ உன் குழந்தைய பார்க்காம இருக்கிறது சரி அப்படின்னு வந்து இங்க இருக்கிற முட்டா மூதேவியில நம்ப வைக்கிற அது விஜய் போன்ற ஆட்களும் பார்த்துக்கிட்டு உட்காந்து நீ வந்து இது வந்து போன்ல வந்து பேசிட்டேன், அதுல பேசிட்டேன், இதுல பேசிட்டேன்னா பாடி ஏண்டா கொடுக்கல அப்படின்னு நம்ம கேள்வி வைக்கணும். உன்னை நீ பேசுனது, கொண்டது, நீ அரெஸ்ட் பண்ணது இதையா கேட்டோம்? பாடி ஏன் கொடுக்கல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. சுகாதாரத்துறை அமைச்சர் என்னத்துக்கு இருக்கிறாரு? போஸ்ட்மார்டம் முடிஞ்சு பாடி யார்கிட்ட கொடுக்கணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அந்த ஆள் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஒரே நைட்ல இத்தனை போஸ்ட்மார்டம் எப்படி பண்ணீங்க இதெல்லாம் கேட்டாங்கல்ல. சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க இருக்கிற கரூர்ல அந்த எம்எல்ஏவா இருந்தவரும் அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சரும் எல்லாரும் விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாங்க, எத்தனை டைமுக்கு பண்ணாங்க, யாருக்கிட்ட பாடி ஒப்படைச்சாங்க எல்லாம் சொன்னாங்கல்ல. இங்க ஏன் சொல்லவே இல்லை இப்படின்ற கேள்விய திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அவங்கள திட்டுறத விட கேள்வியை எழுப்பதான் அவங்களுக்கு வந்து பதட்டம் உண்டாகுது. அந்த பதட்டத்துலதான் வந்து ஐடி ரிப்போர்ட் பண்றது, இதை பண்றது. அந்த கேள்வி போய் சேருது, பாமரனை யோசிக்க வைக்கிறானே, இந்த கேள்வி சரியா தானே இருக்கு அப்படின்னு வந்து ஒரு 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 காமனான இருக்கிறவங்க வந்து திங்க் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ நம்ம பொழப்பு போயிடுமே அப்படின்றதுதான் இவங்களோட பதட்டமே. அப்ப நீங்க இவனை நீ கண்டபடி அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டினா கூட அவனுக்கு கோவம் வராது. ஆனா 2 பேர் பக்கத்துல வந்து இருக்கிறவங்க வந்து ஏப்பா அவன் கேட்கறதும் கரெக்ட் தானே, பதில் சொல்லுப்பா அப்படின்னு வந்து ஒரு பாமரன் இவனை கேட்டுற போறான்ற பயம்தான். ஸோ அந்த பயத்தை தான் நம்ம உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா பேசுங்க. நன்றி மக்களே. ஓகே ப்ரோ. ப்ரொஃபசர் ஜோடி பேசுங்க. ப்ரொஃபசர் ஜேடி ப்ரோ பேசுங்க. ஜானா ஆண்டர்ஸ் பண்ணிருந்தீங்க, கவுண்டர் போட்டாதான் பண்றாங்க. இல்லைங்க, இந்த கேள்வியை 40 பேர் இறந்துட்டாங்களே, அப்போதான் யாரும் கேட்கவே இல்லையே. நிக்க வச்சு நீ பதில் சொல்லி தான் போனோம் அப்படின்னா பிரச்சனையே பாதி முடிஞ்சிட்டு இருக்குமே. அப்பெல்லாம் அமைதியா இருந்தாலும் இப்போ அதை கேள்வி கேட்கல. இப்போ அதான் எதிர இருக்க வந்து பாமர மக்களா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த பண செல்வந்தரா இருந்தா கேட்க மாட்டானுங்க. கொஞ்சம் பாமர மக்கள் இருந்தா அவங்கள கேரக்டர் அசனேஷன் பண்ணுவானுங்க, பப்ளிக்கா கேள்வி கேட்பானுங்க, என்ன வேணா கேட்பானுங்க. இது என்ன இது லாஜிக்? இது யாருன்னா த்ரிஷா யாருன்னா கேள்வி கேட்டிருக்காங்களா? உங்களை இந்த மாதிரி தப்பா சொல்றாங்களே, நீங்க வந்து அவர்கிட்ட போறீங்களே, இது நியாயமா? அது சங்கீதா வேற ஒரு நடிகைன்ற அந்த நடிகை நீங்க தானா? யாருன்னா கேட்டிருக்கானாங்க? என்னங்க பத்திரிகை நடத்துறாங்க? இது வந்து அவங்களுக்கெல்லாம் பர்சனல் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் பர்சனல் இருக்காதா? த்ரிஷாவுக்கு மட்டும் தான் பர்சனலா? விஜய்க்கு மட்டும் தான் பர்சனலா?
அது மட்டும் தான் மனசா? மற்றவங்க எல்லாம் கல்ல இருக்குங்க, அவங்களாம் மனுஷன் கிடையாது. ஒரு குழந்தை இறந்துட்டு என் குழந்தைய காட்டுல எரிச்சிட்டாங்கன்றாங்க, நீ யார் தரப்பு நிக்கணும்? அந்த அம்மா பக்கத்துல நின்று தான் நீ என்ன பண்ணணும், அரச கேள்வி கேட்கணும். ஏன் அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா காட்டல, நீங்க எதுக்கு எரிச்சிங்க? இதெல்லாம் உத்தரப்பிரதேசமா? உங்களுக்கு எரிக்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அவங்க அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்குறீங்களே, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கிளைம் பண்றாங்களே, எனக்கு காட்டலன்றாங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு யாரை கேட்கறாங்க? பத்திரிகையாளர்கள். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பேசியிருக்கணும், இல்ல துறை அமைச்சர் பேசியிருக்கணும். என்ன மாதிரியான மனநிலை இது? அப்போ பாமர மக்களுக்கு வந்து பர்சனல் கிடையாது, மனசு கிடையாது, அவன் அழுவ கூடாது. என் குழந்தைய காட்டல ஒரு பொண்ணு வந்து அழுதுறக்கூடாது. அப்ப நாளைக்கு வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தா எந்த பொண்ணுங்க வந்து அழுவும், வெளியே வந்து சொல்லும்? பயமா இருக்கும் பொழுது என்னென்ன முத்திர குத்துவானுங்க, இவன் திமுக அனுதாபி, இல்ல இவன் திமுக காரன், இவன் தப்பா சொல்றான்னு சொல்லுவானுங்க. அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எதனா ஒரு இதை வந்து பிடிப்பானுங்க, இவன் குடிக்காரன், இல்ல இவன் குடியாரு, இவனுக்கு இந்த இதோட இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு, இதை சொல்லுவாங்க. இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நடக்கிற அநியாயத்தை எந்த பெற்றோர் வந்து வெளியே சொல்லுவாங்க? பயப்பட மாட்டாங்களா? அப்போ நீங்க உன்னோட அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாகத்திறன் எப்படி இருக்கணும், உன்னோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும்? பாதிக்கப்பட்ட வந்து ஃப்ரீயா பேசணுங்க. நம்மளுக்கு எல்லாம் வந்து நிப்பாங்க, நம்மள வந்து நம்ம கூட நின்று கேள்வி கேட்பாங்க, நம்ம கூட வந்து மக்கள் இருப்பாங்க, பத்திரிகைகள் இருக்கும், அரசு நம்ம கூட இருக்கணும்னு வந்து அவன் யோசிக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்னா குற்றங்கள் வந்து வெளியே வரும், குறைக்க முடியும் உன்னால. நீ வரும்பொழுதே அழுத்திட்டு உட்காந்து ஒரு டீம் மாஃபியா கும்பல் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் அழுத்தி விட்டு எல்லாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கின்னு அவன் வந்து வெளியே வாய்ஸை விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் நீ அவனா வந்து சொல்லி போறான்ன்ற த்ரெட்டன் பண்ற மாதிரி தானே இருக்குது. இதுக்கப்புறம் வெளியே வந்து யாருன்னா சொல்லி பாருங்களேன், இந்த மாதிரி வந்து குழந்தை வந்து இதுவாயிடுச்சுன்னு எது நடந்தாலும் மூடிட்டு போறான்ற மாதிரி இருக்கு இந்த இவங்களோட அணுகுமுறையை. இந்த ரூட் மாஃபியா இல்ல பொது வெளியில பேசுறவங்க யோசிக்க வேணாம். அந்த அந்த கேர்ள் மேல தப்பா கூட இருக்கட்டாங்க, நீ வெளியே வந்து பேசுறிய, இதனால அடுத்த பாதிக்கப்படுற பெண் வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க. நீ இது எப்படிங்க இது மனசை வச்சு பேசுறானுங்க? ஒரு ஒரு குழந்தை இறந்துட்டாங்கன்னா யார் பக்கம் நிக்கணும் இவனுங்க? அந்த அம்மா பக்கத்துல நின்று தானே பேசியிருக்கணும். அவங்க கேரக்டர் அசனேஷனோ இல்ல அவங்கள வந்து கேரக்டர் வந்து அனலைஸ் பண்றது இப்ப வேலையா அவங்களுக்கு? இது நியாயமா? முதல்ல எதுங்க இதுக்கெல்லாம் பொது வெளியில இருந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து ஒரு முகத்தை காட்டி எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்குங்க பைத்தியாரிங்க? ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நோன்றதுக்கு ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அந்த கிரைமை பத்தி தான் பேசணும். அவங்க தண்ணி அடிச்சாங்களா, இல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு தூங்குறாங்களா தூங்கலையா, இதெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு யாருக்குமே வந்துட்டு, அதத்தான் சொல்றல, அவனுக்கு இது நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளோட சித்தியோ அம்மாவையோ இல்ல வந்துட்டு தன்னோட கூட பிறந்த அக்காவையோ, இந்த டிவிக்கில இருக்கிற எவனாவது ஒருத்தவங்களுடைய குடும்பத்துல இப்படி நடந்தாங்க, இப்படி ஒருத்தன் இதெல்லாம் பொது வெளியில பரப்புனா ஆல்ரெடி சஃபரா இருக்கிற ஃபேமிலி மேல இன்னமும் குண்டை தூக்கி போட்டு அது எப்படி இருக்கும்? அதை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. வாட் எவர் இட் இஸ். இப்ப ஆனா இதே இது வந்துட்டு இவங்க பர்சனல் இஷ்யூ, அதாவது வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியையும் விட்டுட்டு அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு சைடை வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் ரோல வச்சு இப்போ இது பண்றது வந்து ப்ராக்ரஸிவ். அது வந்து நார்மல். அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட பர்சனல் வாழ்க்கை, அதெல்லாம் பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கூட்டம் பெருசாக இந்த கூட்டத்தை இதெல்லாம் தப்பே இல்லை, என்ன பண்ணாலும் அதான் 41 உயிருக்கே அவங்க அண்ணனுக்கு தான் முட்டு கொடுக்குறாங்க, இதுக்கு அவங்க அண்ணனுக்கு தான் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இது வந்து துதி பாடல்ல தான் இருக்கே தவிர இது வந்து ஒரு அரசியல் கட்சியெல்லாம் செயல்படல. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒரு நரேட்டிவை செட் பண்ணி விட்டா போதும். ஒரு 1000 பேர் நரேட்டிவ் செட் பண்ணா அதை 10 லட்சம் பேர் பேசுறாங்க, 1 கோடி பேர் ஸ்டோரி வைக்கிறாங்க, 1 கோடி பேர் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இங்க நம்ம பேசுறதுலாம் வேல்யூவே கிடையாது. இல்லங்க மனோஜ், நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்டம். இல்ல அவங்க வைக்கட்டங்க, ஸ்டேட்டஸ்ல வைக்கட்டாங்க. வைக்கிறதுனால ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம் போய் இது பாதிப்பு ஏற்படுத்தும், எதுக்குங்க வைக்கணும்? யோசிக்க வேணாம்? படிச்சிருப்பான்ல, படிச்சிருக்காங்க, ஓரளவு யோசிக்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது. ஏங்க அறம் சார்ந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அவன். அவனா அப்படியே கொடூரமான மனசா இருக்கும் அவனுக்கு. இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு ரியலாவே யோசி, உண்மையிலே உனக்கு அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா,
அவங்களோட அம்மா வந்து சரி கிடையாது. அவங்க வந்து குடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய தவறான பழக்கம்லாம் இருக்கு. எங்க அண்ணன் வந்து ஆட்சி வந்து சரியா தான் போயிட்டு இருக்கு. எங்க அண்ணனை குறை சொல்லாதீங்க. இதுக்காடா நீங்க இவ்வளவு தூரம் முட்டு குடுத்துட்டு இருக்கீங்க? பைத்தியக்கார. என்னங்க கேக்குறது இவனுங்கள? டேய் அந்த அம்மா மேல தப்பா இப்படி கேளுங்க, விடாதீங்கடா. நீங்க குழந்தைக்கு வேற மாதிரி இல்ல. அந்த அந்த அம்மா போதையில வந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா போதையே நீ ஒழிக்கல. ஒரு தாயே வந்து குடிக்கிற அளவுக்கு நாட்டம் பண்ணி வச்சிருக்கிற நீ நாட்டை. பேந்தர். நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க எந்த பக்கம் நிக்கணுங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டாண்ட் எடுக்கிறானுங்க? இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு டேய் இதெல்லாம் கேட்கலாமான்னு இருக்கு. உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்காடா? அவன் உங்க வீட்டுல கேட்டை கூட சேர்க்க மாட்டான்டா உங்களை. கேட்ல வெளியே நின்று தானே நீங்க கத்திட்டு வேணாம் பைத்தியக்கார கூடாக்குங்களா? உங்களை பெரிய கேட் போட்டிருக்கான். முகம் கூட தெரியாதுடா உங்களுக்கு. என்னடா கர்மாந்திர புச்ச லாஜிக் இது? என்ன எந்த சமூகத்துல போய் மாட்டின்னு உட்காந்துருக்கேன் பாருங்களேன். கடவுளேன்ற மாதிரி இருக்கு. நல்ல வேலை கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் போயிட்டாங்க. இல்ல இந்த கருமத்துல வேற பாத்துருக்கணும். இல்ல இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ஐ திங்க் தமிழ்னு நினைக்கிறேன், அவங்க தான் கேட்டாங்க, பிஜேபி வந்து இவ்வளவு கொடூரமா இருக்கு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியலையா, புரியலையா, என்னால நம்பவே முடியலைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து அது அதோட ஒரு சேட் ட்ரூத் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா என்ன சொல்றது, ஒரு நிதி கொடுக்காம வந்து மறுக்கப்படுறதாகட்டும், ஒரு மெட்ரோ திட்டத்திட்ட எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா ஹேண்டில் பண்ணது வந்து நம்ம நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் தான். அது என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க இப்ப பாக்குறப்போ மக்கள் கிட்ட, அதாவது நேரடியா மக்கள் கிட்ட வந்து அதோட பாதிப்பை, அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செய்யக்கூடிய பாதிப்பை வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போகாம தங்களுடைய என்ன சொல்ற திறமையால, ஒரு கவர்னன்ஸால ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆட்சியை கொடுத்து காப்பாத்திட்டு வந்தது லாஸ்ட் 1 மாசம் வரைக்கும் காப்பாத்திட்டு வந்தது திமுக தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே அது போகாது. என்னன்னா, நம்ம தலைவர் பேசுவாரு, நம்ம டிஎம்கே இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க, ஒன்றிய அரசு இப்படி வஞ்சிக்குதுன்னு பேசுவாங்களே தவிர, பட் அவங்க வந்து கல்விக்கு வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தை வந்து ஏத்துக்கணும், இந்திய கட்டாயமாக்கணும்னு சொல்லி திட்டங்கள் கொண்டு வந்துட்டு 2500 கோடி ரூபாய் வந்து கல்வி தொகையை வந்து நிறுத்தினாலும், அதை வந்து மேனேஜ் பண்ணி அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த அமௌண்ட் நம்ம எப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை வந்து தடையே இல்லாம அதுக்கு ஒரு திட்டம் போட்டு அதுக்கு தனியா ஒரு நிதியை ஒதுக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை சென்றடைறதுக்கான எல்லா திட்டங்களையும் கரெக்டா டே டு டே லைஃப், காலை உணவு திட்டத்துல இருந்து புக்ஸ்ல இருந்து டீச்சர்ஸோட சேலரில இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா குழந்தைங்களோட கல்வி பாதிக்காத மாதிரி அந்த ஒரு ஃப்ளோ வந்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து கொடுக்கல. நம்ம நம்ம வந்து என்ன சொல்றானுங்கன்னா, அங்க ஏதோ ஒரு ஊர்ல வந்து சோதனை ஓட்டன்னு சொல்லிட்டு இந்த ரோப் கார் எல்லாம் போடுறானுங்க. அங்க யாருமே மக்கள் வந்து யூஸ் பண்ணல. பட் ஆனா ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு மதுரை சிட்டி ஆகட்டும், கோயம்புத்தூர் சிட்டி ஆகட்டும் மக்கள் தொகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சானுங்க. சென்னையிலயுமே காசு கொடுக்கல. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து சொந்த காசை போட்டு நம்ம வந்து அந்த ஃபேஸ் 2ன்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா சொல்லுங்க யாராவது, அதை வந்து நம்ம அமௌண்ட் போட்டு தான் நம்ம வந்து நிறைவேற்றிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா டைரக்டா வந்து மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனா கவர்மெண்ட் நம்ம திறமையா செயல்படுற காரணத்தினால அவங்க கொடுக்கலான்னு பரவாயில்ல, நம்ம வந்து செயல்படுத்தணும், மக்களை வந்து பாதிக்காத மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயன்படுத்தணும். இன்னைக்கு வந்து மின்வெட்டு இருக்கு இல்லையா, இதுவுமே சரி, அதானி வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பிரைவேட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய ஊர்ல இப்ப ஆந்திரா எல்லாம் வந்து ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம ஊர்ல அக்செப்ட் பண்ணாம நம்ம கரெக்டா வந்து மின் மிகை மாநிலமா மாத்தி, பிளாக் பேந்தர் கூட ஐ திங்க் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய வந்து டேட்டாவோட சொன்னாரு, மின்மிகை மாநிலம்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்ல நம்ம வாங்கியிருக்கோம், ஒன்றிய அமைச்சரே பாராட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணோம். ஸோ கேட்டாங்க தமிழ்னு ஒருத்தங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன், அதாவது பாஜக வந்து கொடிய கட்சின்னு கொள்கை பேசுறவங்களுக்கும் நம்மள மாதிரி இது பேசுறவங்களுக்கும் நல்லா தெரியுங்க. பட் ஆனா இது பொதுமக்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து போயே சேராம பாதுகாத்தது திமுக அரசு. அது ஒரு விதத்துல நம்ம நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு விதத்துல வந்து அது நமக்கே வந்து பேக்ஃபயர் ஆனதுதான் உண்மை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து அந்த பொண்ணு வந்து அம்மாவை வந்து தப்பா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த லேடி வந்து நேத்து அந்த பொய் செய்தி பரப்பின லேடி வந்து பாட்டுக்கு, விஜயோட பாட்டுக்கு வந்து டப்மாஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க. அப்போ போராட்டம் அத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க, பெண்களை வந்து அந்த அந்த குழந்தைக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாதா அந்த அம்மா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு? அப்படி நினைச்சிருந்தா அவங்க யாரும் போராட்டம் பண்ணவே வந்திருக்க மாட்டாங்களே.
யோசிச்சு பார்க்கணும்ல. இதை வந்து இவங்க வாண்டடா வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி வந்து தன்னுடைய அரசுக்கு காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து இது என்னன்னா பொய் செய்தி பரப்புறவங்க மேல கேஸ போடுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் வந்து பயப்படுத்துற மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு தெரியல. நம்ம ஆட்கள் தான் வந்து கவனமா இருக்கணும். அன்டில் வந்து லீகல் விங் வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு கரெக்டான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து நாங்க அமைச்சிட்டு அன்டில் வந்து அபிஷியலா சொல்லாத வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து பொய் செய்தி பரப்ப போறது கிடையாது. பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு அது பிரச்சனை. புரியுதுங்களா? இங்க உண்மை செய்தியை வந்து ஒரு நியூஸ் சேனல் வெளியிடுற செய்தி போட்டாலே வந்து லைஃப் தொலைச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டுற ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அன்டில் வந்து இப்ப பார்த்தேன் வில்சன் அண்ணா வந்து கேஸ் வந்து அகைன்ஸ்ட் ஃபைல் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. நம்ம டீம் சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பரான இத்தனை பேர் இவங்க தான் தலைமை, இத்தனை குரூப் இருக்கு, நீங்க ஏதாவது பிரச்சனைனா இந்த லீகல் விங்க்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, புதுசா நாங்க நியமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா வச்சுக்கீங்களேன், நம்ம தைரியமா களமாடலாம். சோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. நன்றி வாய்ப்புக்கு ஹனிஃபா தோழர். இல்ல ப்ரோ, நன்றி ப்ரோ. நேத்து ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்களா, ஐடி விங்க நேத்து ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க, லீகல் விங்க டேக் பண்ணி நீங்க போடுங்கன்ட்டு. அதுவும் ரீசெண்டா வில்சன் நீங்க சொன்ன மாதிரி நேத்து பரப்பன அவங்க மேல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிடுறாங்க டிஜிபி ஆபீஸ்ல, 2 பேர் மேல போட்டாங்க. அது பார்க்கலாம். அதுவும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல, அதான் அவங்க நம்ம ஐடி சாரி நம்ம லீகல் விங் பத்தி சொல்லவா வேணும், பயங்கரமா ஐ மீன் கிரிட்டிக்கலான ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டாவும் எடுக்கணும். அவங்க வந்து பயங்கரமான விஷயங்களை பண்றாங்கன்ற மாதிரி, அது வெறும் ஃபேக் நரேட்டிவ்ஸ் மாதிரி இல்லாம நிறைய இதுல ஃபைட் பண்ணிக்கிறாங்க போல. பார்க்கலாம் எப்படி போகுது. அடுத்தது பேசுங்க, அருண் ப்ரோ பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நம்ம அவங்கள அப்போ ஷேம் பண்றது கரெக்ட் தான் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் தீஸ் ஃபேக் நியூஸ் தெரிஞ்சே வந்து அந்த பேரோல்ல உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம அவங்கள ஷேம் பண்றதுக்கோ இல்லை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ வந்து கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. ஷேம் பண்றதுனா யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ், பட் அட்லீஸ்ட் எக்ஸ்போஸ் தெம், சேயிங் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அஸ் இன் ஏன் வந்து நீங்க வந்து இந்த உண்மையை சொல்லாம பொய் செய்தியை பரப்புறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேங்க. தேங்க்யூ. அருண் ப்ரோ அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, சும்மா வந்து சும்மா ப்ரோ பேசுங்க. ஐயா எனக்கு முன்னாடி யாராவது இருக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல பேசிட்டாங்களா, நீங்க பேசுங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப மனசு கவலையோட தான் பேசுறேன். அது வந்து முதல்வர் ஆரம்பிச்ச அந்த காலை உணவு திட்டத்தை வந்து ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம், நல்லதே கிடையாது. ஏன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா ப்ரோ, அதை கேன்சல் பண்றாங்க? அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணிட்டாங்களா? ஆமா, அவர் ராஜ்முருகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஆய்வு செய்யறாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆய்வு செய்யறது என்ன அநியாயங்க. ஐயா விடுங்க, நீங்க எமோஷன் ஆகாதீங்க, பாத்துக்கலாம். மக்கள் பாத்துதான் எனக்கு தெரிஞ்சு அதுல எல்லாம் கையே வைக்க முடியாது, கையை வைக்கவே முடியாது திட்டங்கள்ல. மேபி இவர் நம்ம புகழேந்தையா சொன்னார்ல, நீங்க அந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்க, நான் தான் ரூல் பண்றது, அந்த ஈகோக்காக பண்ண அந்த ஒரு ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஏங்க இது ஒரு கனவு திட்டங்க, கனவு திட்டம். சும்மா ப்ரோ இவ்வளவு அநியாயம் பண்ணுமா? ஐ திங்க் ஒரு அந்த குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாடு இல்லையா? எனக்கு எது என்ன சொல்லணும்னு தெரியலங்க. அந்த குழந்தை என்ன சாப்பாடு சாப்பிட்டுருக்க? என்னையா சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஆய்வுனா மறு பரிசீலனை பண்றாரா? இது என்ன அநியாயம் இது? மறுபரிசீலனை பண்ணி இவர் வந்து மறுபடியும் சாப்பாடு
இது என்னங்க இது ஏங்க இது ஒரு நியாயமா இருக்குதா? நெஞ்சில் ஈர எவனாவது ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிப்பானா? அந்த குழந்தை சாப்பாட்டுல நீ மண்ணள்ளி போடுவியா? எனக்கு மனசு கேட்காம தாங்க வந்தேன். இது என்னங்க இது அநியாயம் இது? அந்த திட்டம் தொடரும்னு சொல்லிட்டாங்கண்ணா, நீங்க விட்டுருங்க. கீழே ஒருத்தர் போட்டிருக்க தொடரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு. மறுபரிசீலனை பண்றாங்க. இது என்ன இது மறுபரிசீலனை? என்னங்க இது? நெஞ்சில் ஈர அந்த குழந்தை உங்ககிட்ட என்ன கேட்டுச்சு? ஒரு சாப்பாடு. எனக்கு எல்லாம் கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்கே கவலையே கிடையாது. அந்த அளவுக்கு என்ன தள்ளுறானுங்க. ஏங்க இது என்ன அநியாயங்க இது? அந்த குழந்தை சாப்பிட்டு போட்டுமே. இல்ல அது ரிவிஷன்ன்றது நீங்க யோசிக்கிறதும் புரியுது. பட் ரிவைஸ் பண்றதுன்றது அப்கிரேட் பண்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நீங்க ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு குழு அமைச்சு அது எல்லாரையுமே உட்கார வச்சு இது என்னங்க இது அநியாயம் இது? ஒரு 2 செகண்ட் நீங்க 2 செகண்ட் அப்படியே ஜஸ்ட் பேக் போயிட்டு வாங்க. I'm done. Thank you. ஓகே, ரா சீஸ் பேசுங்க bro. இல்ல ப்ரோ, அது மறுபரிசீலனை பண்றேன்னு சொன்னாங்க. இப்பதான் பார்த்தேன் அது கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டான் ராஜ்மோகன். ஆனா அது எதுக்கு மறுபரிசீலனை பண்றான்னு எனக்கு இன்னும் புரியல. ப்ரோ இவனுக்கு பிஜேபி இதுதான் ப்ரோ. அவனுக்குலாம் இதுதான் ப்ரோ. எப்படின்னா ஒரு இது போட்டு பார்ப்போம், ரூமரா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க தகவல்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அஜெண்டால இருக்கும். அது மக்கள் கிட்ட இருந்து பயங்கர ரிவோல்ட்டோ பயங்கர டிஸ்கஷன் வந்து பயங்கரமான பேக் ஃபயர் ஆகலைன்னா, ஏங்க அது நீங்களா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவானுங்க. அதை அப்படியே மறைச்சிடுவானுங்க. இல்ல ஓரளவுக்கு நார்மலா போற மாதிரி இருந்தா, இல்ல பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு கடுப்பாயிடுச்சுன்னா அது நீங்க பண்றதுன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானுங்க. இதுதான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவும் இவங்க பண்றதும். அதான் இங்க மேபி நான் நியூஸ் பார்க்கல. பட் அது மறுபரிசீலன்றது எந்த இன்டென்ஷன்ல எந்த கான்டெக்ட்ல பேசுனாங்கன்னு தெரியல. பட் ஆனா நீங்க அவர் வந்து அவர் ஏதோ பேசுறதுனால அவர் மேபி வேற எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா இது யூஸ்வலா இந்த பிஜேபி ட்ரெண்ட் தானே இது. கண்டினியூ பண்ணு போட்டாங்களே, அப்ப விடுங்க, அதை பத்தி நம்ம பெருசா பேசல. ராஜேஷ் ப்ரோ நீங்க பேசுங்க. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும். அது கீழே நியூஸ் கடை போட்டிருக்காங்க பாருங்க. பள்ளிகளில் காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டம் தொடரும் போட்டுறாங்க. ஆனா எதுக்கு இதை கிளப்பி விட்டு தேவையில்லாத ஒரு இது பண்றான்னு தான் தெரியல. அது எல்லாத்தையுமே தொட்டு பாக்குறது. வருது வருது வருது, வரல 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 அப்படின்ற மாதிரி ஏதாவது தொட்டு பார்த்துட்டு அது பேக் ஃபயர் ஆகுதான்னு பாக்குறது. இந்த ஜோசியக்காரனை வச்சுட்டு பேக் ஃபயர் ஆன உடனே வருது வருது, எதிர்ப்பு வந்த உடனே கேன்சல் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு முதல் நாள் ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்து விட்டாங்களே, ஏதோ ஒரு சட்டம் 500 யூனிட்டுக்கு மேல ஏதோ ஒரு, அதுலயும் அதே மாதிரிதான். ஏதாவது எதிர்ப்பு வந்தா உடனே அதை ரிவோக் பண்றது, எதிர்ப்பு வரலைன்னா அப்படியே உள்ள புகுந்து ஆட்டையை குளிச்சு விடுறது. இது வந்துட்டு பக்கா ஆர்எஸ்எஸ் தான் இப்படி பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நார்மலைஸ் ஆகுறாங்க,
இவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்ப 4 தடவை பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்க. இந்த காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியல. அவங்க எல்லாம் ஒரு 2 ரூபா ஏத்துனா இந்தியாவோட தலைப்பு செய்தியா மாத்திடுவாங்க. ஒரு 10 அனிஃபா அவனா கொலை பண்ணுவாங்கிறான், அதை உட்காந்து நீங்க பேசுறது கேட்கல, பிரேக் ஆகுது. இல்ல வேற யாரோ பேசினாப்லையா? விஜிலாண்டியா? யாரு வேற யாரும் பேசுங்க. இல்ல என்ன பேசுங்க. வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி. இல்ல விஜிலாண்டி அதே மாதிரிதான் 4 தடவை இப்ப வந்துட்டு திரும்ப வந்து பேரல் வந்து $100 கீழே வந்துருச்சு. கச்சா குரூட் ஆயில் பேரல் வந்துட்டு. அப்ப அவங்க என்ன இப்ப விலை ஏத்துனதை வந்து ரிவோக் பண்றாங்களா? எதுவுமே கிடையாது. இப்ப 4 தடவை நேத்தும் வந்து மொத்தம் இந்த ஒரு வாரத்துல மட்டும் 4 தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா $1 ஏத்தி 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 110 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லா அடிப்படை மூலப்பொருட்களோட விலையும் எக்குத்தப்பா ஏறும். அதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே பருப்புல 5 ரூபா ஏறும், சர்க்கரையில 3 ரூபா ஏறும். இப்படியே ஏறும்போது அது ஒரு சாமானிய ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில மந்த்லி பட்ஜெட்ல 3000 இருந்து 4000 துண்டு விழுது அவங்க மந்த்லி சாப்பாடு இதுல இருந்து. அப்ப எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? எப்படி அவங்களால வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும்? இவ்வளவு இருக்கு. இவ்வளவும் தாண்டி நீங்க அரசியல் பண்ணி எப்படிதான் புரியல. இதுல இவங்களை வேற நம்ம வந்து ஆட்சி கையில வந்துட்டு ஒரு சினிமா கூட்டத்தை வேற ஆக வச்சிருக்கோம்.